முள்ளிவாய்க்கால் பிரகடனம் 2026 பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, தமிழின அழைப்பு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தமிழின அழைப்பு செயல்முறை ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட வரலாற்று பரிணாமத்தை கொண்டது. பேரரசு கட்டமைப்பின் புவிசார் நலன்களுக்காகவும் சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காகவும் கூட்டு தமிழின அரசியல் வேணவாவை அதன் ஆயுத பரிமாணத்தை தமிழின அழைப்பிற்கு ஊடாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாயை முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின அழைப்பு நினைவு கூறல் தகர்த்து எறிகின்றது. 17 ஆண்டுகள் கடந்தும் இம்மண்ணிலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடவடிக்கையின்றி ஆகாயமே எதிராக அவர்களின் கனவுகளை சுமந்து ரத்தம் தோய்ந்த மண்ணில் கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியுள்ளோம். எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாற்பயம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டு குழுமத்தின் கூட்டுத்தனி இருப்பை அச்சத்திற்கு உள்ளாக்கவில்லை என்பதை மீள வலியுறுத்துகின்றோம். பேரரசு கட்டமைப்பின் வல்லாதிக்க போட்டியில் ஏகதுருவ உலக ஒழுங்கை தக்கவைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் பல்துருவ பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீனா, ரஷ்யா போன்ற ஏனைய நாடுகளும் தத்தமது புவிசார் நலன்களை முன்னிறுத்தி போரினை முன்னெடுத்து வருகின்றன. புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவதாராளவாத ஏகாதிபத்திய சட்டகத்திற்குள் இருந்து கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் பூர்வீக குடிகளின் இருப்பு தொடர்ந்தும் கேள்விக்கு உட்பட்டது. ஏகதுருவத்தில் இருந்து பல்துருவ உலக ஒழுங்கிற்கு மாறினாலும் அது பேரரசு கட்டமைப்பு சட்டத்தில் இருந்து மாறுபடப் போவதில்லை. இவ்வாறு மாறுபடுகின்ற உலக ஒழுங்கிற்கு ஏற்ப நமது கூட்டு விடுதலை வழித்தடத்தின் தந்திரோபாய உத்திகளை மாற்ற வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் வீணவாவின் கோரிக்கைகள் வெட்டி கொடுக்கின்றி தந்திரோபாய உத்திகள் மீளமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வரலாற்று இன்று எங்கள் முன்வைத்துள்ளது. தமிழ் தேசிய உரிமை அடிப்படைகள் மாற்று உலக ஒழுங்கிற்கான முன்மொழிதல்கள் என்பதனையும் பேரரசு கட்டமைப்பிற்கு அப்பாற்பட்டது என்பதையும் தமிழ் தேசிய வரலாற்று கட்டு அறிதலுக்கு உட்பட்டு நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். நவதாராளவாத சட்டக அடிப்படைகளுக்கு உட்பட்டு கட்டமைக்கப்படும் துருவ பேரரசு கட்டமைப்பு பூர்வீக குடிகளின் இருப்பை அவர்களது நிலத்தினுடனான உறவையும் தூண்டாடிக் கொண்டிருக்கின்றது என்பதை வரலாறு கோடிட்டு காட்டியுள்ளது. பூர்வீக மக்களின் நில மீட்பிற்கான எழுச்சி பூகோளம் முழுவதும் ஆங்காங்கே எதிர்கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தமிழினம் உலகின் மூத்த பூர்வீக குடி. தமிழினத்திற்கும் நிலத்திற்குமான உறவையும் அதன் கூட்டு சார்பு தன்மையையும் சங்ககால திணைக்கோட்பாடு தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு தந்துள்ளது. திணை வாழ்க்கை முறை வாழ்தலை புலவுகளாக கற்புலன் உணர்ந்ததாக தெரியவில்லை. வாழ்தல் தன்மை, முன்னிலை, படர்க்கை எனும் மூல உறவு முறையில் தங்கியிருந்தது என்பதை அரச கட்டமைப்பிற்கு முன்னிருந்த திணை முறையில் தெளிவுபடுத்துகின்றது. ஆயுத போராட்ட மௌனிப்பிற்கு பின்னர் ஈழத்தமிழ் தேசம் என்றுமில்லாதவாறு சிங்கள பௌத்த தேசிய பேரினவாதத்தாலும் ஏகபந்துருவ பேரரசு கட்டமைப்பினாலும் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அடக்குமுறையின் பல்வேறு வடிவங்கள் நாளாந்த வாழ்வியலாக சாதாரணமயப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசத்தின் நிலம் தொடர் அபகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவமயமாக்கத்தில் சிங்கள பௌத்தமயமாக்கத்தில் செறிவு அதிகரித்துள்ளது. மத அடையாளங்கள், குறிப்பாக சைவ சமய தலங்கள் தொடர் இலக்குகளுக்கு ஆளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகின்றன. ஈழத்தமிழரின் பண்பாடு தற்காலத்திற்கு பொருத்தப்பாடு அற்றதாக சித்தரிக்கப்பட்டு அழிவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஈழத்தமிழரின் தேசிய அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன. தமிழ் தேசிய பூர்வீக வரலாறு சிதைக்கப்பட்டு சிங்கள இனத்தை பூர்வீக குடிகளாக மாற்றும் வரலாறு உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக திராவணனாக இருந்த ராவண மன்னன் தற்போது சிங்கள ஆரியனாக மாற்றப்படுவதற்குரிய ஆய்வுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு காலத்தில் கல்வி பெருமை பாராட்டிய தேசம் இன்று கல்வியை போதித்துவிட்டிருக்கிறது. போதைப்பொருள்
ஆக்கிரமிப்பவர்களுக்கு அடிமைப்படுத்துவதனூடாக தமிழின எழுச்சியை தொடர்ந்து தடுப்பதற்கான முயற்சிகளை ஏற்கனவே சிங்கள அரசு திட்டமிட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு எதிரான எதிர்ப்பும் ஓர் அரசியல் யுத்தமே. தமிழின அழிப்பிற்கான பொறுப்பு கூறலின் நீதி பொறிமுறைகளை சிங்கள அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறது. இனவாதத்திற்கு எதிராக பேசுகின்ற அரசு பொறுப்பு கூறல் பொறிமுறை அனைத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தக்க வைப்பதற்காக திரிவுபடுத்தியுள்ளது. தமிழ் இன அழிப்பிற்கான நீதி வேண்டிய நீண்ட போராட்டத்தை சிங்கள அரசும் அதன் அடிவரைகளும் மலினப்படுத்தியும் சிதைத்தும் வருகின்றன. நில மீட்புக்கான போராட்டங்களையும் தமிழின வரலாற்று தடை அடையாளங்களின் மீட்புக்கான போராட்டங்களையும் வலிந்து காணாமலக்கப்பட்ட சொந்தங்களின் நீதி வேண்டிய போராட்டங்களையும் சிங்கள அரசு திட்டமிட்டு வன்முறையை பிரயோகித்து அடைத்து வருகின்றது. ஒட்டுமொத்தத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் பேரரசு கட்டமைப்பும் இணைந்து ஈழத்தமிழ் இனத்தின் மீது எதிர்வில்லாதவாறு மிகப்பெரும் போரை வெவ்வேறு தீபங்களுக்கூடாக கட்டமைத்துள்ளது. இப்போது போரை ஈழத்தமிழரின் கூட்டு உளவியலின் மீதான போராக வடிவமைத்துள்ளதை மறக்க முடியாது. ஈழத்தமிழ் சொந்தங்களே, சிங்கள பௌத்த பேரினவாதமும் துருவ பேரரசு கட்டமைப்பும் என்றுமில்லாமல் ஈழத்தமிழ் தேசத்தின் மீது பெரும்போரை கட்டமைத்துள்ளது. இப்பெரும் போர் ஈழத்தமிழ் தேசத்தின் நீளம், கடல், சார், கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்கிறது. ஈழத்தமிழ் தேசத்தின் புதுசார் அரசியல் நிலம், கடல் சார்ந்த கேந்திரத்தன்மை மிகவும் முக்கியமானது. ஈழத்தமிழ் தேச நிலம், கடல் சார்ந்த கேந்திரத்தன்மையை சிங்கள பௌத்த ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட அளவுக்குள் உள்வாங்குவதன் ஊடாகவும் ஈழத்தமிழ் தனித்தன்மையையும் தமிழ் தேசமாவதற்குரிய அலன்களை இல்லாமல் செய்வதன் ஊடாகவும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது ஒற்றையாட்சி அலகை திடப்படுத்தி வருகின்றது. தமிழ் தாயகத்தின் நீட்சியை புலம்பெயர் ஈழத்தமிழினத்தின் கூட்டு அலகு என்பதை கண்காணித்து வருகின்ற சிங்கள அரசு புலம்பெயர் ஈழத்தமிழினத்தின் மீதும் பெரும்போரை கட்டமைத்துள்ளது. குறிப்பாக தொப்புள்கொடி உறவுகளுக்குள் பிரிவுகளை ஏற்படுத்தி தொப்புள்கொடி உறவுகளை கத்தரிக்க முனைந்து வருகிறது. இச்சூழலில் இன்றுமில்லாதவாறு உறவுகளை ஆழப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை எழுகின்றது. தற்போது ஈழத்தமிழினத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள போர் ஈழத்தமிழினம் முன்னிலாக்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். ஒட்டுமொத்த தமிழினத்தின் மீதும் அதன் இருப்பின் மீதும் கூட்டு உளவியலின் மீதும் தமிழ் தேசிய அடிப்படை விழுமியங்கள் மீதும் தொடுக்கப்படும் போர். பெருமதிப்பிற்குரிய ஈழத்தமிழ் உறவுகளை ஒட்டுமொத்தத்தில் தமிழ் தேசிய நம்பிக்கை மீதான போரை சிங்கள அரசு துருவ பேரரசு கட்டமைப்பும் கட்டமைத்து உள்ளது. தமிழ் தேசிய நம்பிக்கைதான் நம் தமிழினத்தின் ஆத்மா. தமிழ் தேசிய கூட்டு உளவியலின் ஆத்மாதான் எங்களுடைய கூட்டு திராணி. இதை வலுப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை என்றுமில்லாதவாறு இன்று முன்வைக்கப்படுகின்றது. நமக்குள்ள மிக பெரும் ஆயுதமாக விரிந்து கிடப்பது தமிழ் தேசிய நினைவு தினம். நாங்கள் நினைவு கூறும் வரைக்கும் எங்களை யாராலும் அழிக்க முடியாது. இந்த காலம் நமக்கான எதிர்காலத்தை வழிமொழிக்கோடு செய்கின்றது. தற்போதைய வரலாற்றுக்கான பண்பாட்டு எழுச்சிக்கான காலம். ஈழத்தமிழினம் நமக்கான வரலாற்று வேர்களை தேடி பயணிக்க வேண்டிய காலம். பண்பாட்டு எழுச்சி ஈழத்தமிழுக்கான பண்பாட்டு அடையாளத்தை வலுப்படுத்துகின்றது. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழைப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் நமது இனத்தின் எழுச்சியை தொட்டிருக்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசு அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள பௌத்த ஒட்டியாட்சி அரசியல் அலகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரவலை தவிர வேறு எவ்வித தெரிவும் உமக்கு முன்வைக்கப்படவில்லை. இவ்வருடம் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு நினைவு. சுதந்திரமும் இளமையும் உடைய ஈழத்தமிழ் தனி அரசே ஈழத்தமிழினத்தின் கூட்டு இருப்பையும் தமிழ் தேசத்தின் இருத்தலையும் உறுதிப்படுத்தி பாதுகாக்கும் என்று உறக்க கூறிய வரலாற்று நிகழ்வு. தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றின் முக்கிய திருப்புமுனையாக கருதப்படும் இத்தீர்மானத்தின் அடிப்படைகளையே முள்ளிவாய்க்கால் பிரகடனம் ஆண்டுதோறும் வலியுறுத்தி வருகின்றது. இரத்தம் தோய்ந்த இம்மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் அவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம்.
ஒன்று, சிங்கள மௌத்தமயமாக்கப்படும் தமிழ் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2, தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தைத்தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகளை குற்றவியலில் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தவும். 3, தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்கு உரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்த இயலாத சுயநிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும். 4, கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5, தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி உழைப்புடன் தொடர்ந்து போராட நமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போரிடுவோம். நன்றி. மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு